ஹலோ, பிரைஸ் த லார்ட். இந்த நாளுக்கான வேத வசனம் சங்கீதம் 84:12 வசனம். சேனைகளின் கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. தேவனை நம்பி இருக்கிற மனுஷனுக்கு அதைவிட ஒரு பெரிய ஆசீர்வாதம் இல்லை. தாவீது கோலியாத்துக்கு முன்பு நின்ற பொழுது அவன் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு சொன்ன ஒரு வார்த்தை, இஸ்ரவேலின் இராணுவங்களின் சேனைகளின் கர்த்தருடைய நாமம். அல்லேலூயா. இன்னைக்கு தேவன் பேரிலே நீங்கள் நம்பிக்கை வைக்கிற பொழுது ஒரு நாளும் நீங்கள் குறைந்து போக மாட்டீர்கள். தேவன் பேரிலே நீங்கள் நம்பிக்கை வைக்கிற பொழுது ஒரு நாளும் தோற்று போக மாட்டீர்கள். தேவன் பேரிலே நீங்கள் நம்பிக்கை வைக்கிற பொழுது தேவனுடைய பெரிதான ரட்சிப்பை தேவ ஜனமே நீங்கள் கட்டாயம் காண்பீர்கள். கேரண்டியா நீங்கள் அந்த தேவனுடைய மகிமையான ரட்சிப்பை காண்பீர்கள். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க எது மேல உங்களுடைய நம்பிக்கை வைத்திருக்கிறீர்கள்? வேர் ஸ்டேஸ் யுவர் ஹோப்? எங்கே உங்களுடைய நம்பிக்கை வைத்திருக்கிறீர்கள்? அழிந்து போகிற இந்த உலகத்திலா, அல்லது அழிந்து போகிற பொருட்களின் மீதா, அல்லது நம்பிக்கையே இல்லாத மனிதர்கள் மீதா? Put your hope in God alone. தேவன் பேரிலே மாத்திரம் உங்களுடைய நம்பிக்கையை வையுங்கள். அருமையான தேவ பிள்ளையே, நீங்கள் ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழணுமா? ஒன்றும் பெருசா செய்யாதீங்க. ட்ரஸ்ட் காட் ஈவன் இன் worst சிச்சுவேஷன்ஸ். மோசமான சூழ்நிலையில கூட, ஆனால் நம்ப முடியாத ஒரு நிலைமையா இருக்கும் மனது, யோசனைகள், சூழ்நிலை, ஜனங்கள் கைவிடப்பட்டத மாதிரி தெரியும். அப்பொழுதும் இந்த மகிமையின் நம்பிக்கையின் தேவனை மேலே நம்பிக்கையாயிருங்கள். ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார். எக்காலத்திலும் நீங்கள் அவரை நம்புங்க. உங்க பாரத்தை எல்லாம் அவரிடத்துல சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு அடைக்கலமாய், உனக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். உன் குடும்பத்துக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். அவர் மேல வைக்கிற நம்பிக்கை ஒரு நாள் உன்னை வெட்கப்படுத்தாது. அல்லேலூயா. நம்பிக்கையோடு இருங்க. ஏசப்பா மீது மற்றும் அந்த வார்த்தை மீது நம்பிக்கை வையுங்கள். அவர் சொல்லி போயிருக்கிற வாக்குத்தத்தங்கள் மீது நம்பிக்கை வைத்து அதனால உங்களுடைய ஜெயத்தை காணுங்கள். அவர் மேலே நம்பிக்கையாயிருங்கள். ஜெபிக்கலாம். இரக்கங்களின் பிதாவே, நம்முடைய மகா பெரிய தயவுக்காய் ஸ்தோத்திரம். எங்களை நம்பிக்கை உள்ளவர்களாய் இந்த உலகத்திலே வாழ சகல தயவையும் கிருபைகளையும் பலத்தையும் உற்சாகமான பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை எங்களுக்கு கொடுத்திருக்கிறபடினாலே ஸ்தோத்திரம். எங்களுடைய நம்பிக்கையை அதமாக்குகிற அந்தகார கிருகைகளின் சத்துருடைய தந்திரங்கள், சூழ்நிலை, வார்த்தைகள், அந்தகார ஆவின் எல்லா விதமான பொல்லாத கிருகைகள் இயேசுவின் நாமத்தில் எங்களுடைய எல்லைகளிலே அழிக்கப்படுவதாக. ஜெயத்துக்காய் நன்றி, விடுதலைக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Have a blessed day. God bless you.